ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ராகி கார குழி பணியாரம் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சாதாரண இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ராகி மாவு அரைச்ச மாவு எடுத்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக கூட கடையில் கிடைக்கிது, அந்த மாவை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடுங்க. இப்போ நான் 1/2 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மேலே லைட்டாக குட்டி குட்டி பபிள்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட தாளித்து கொட்டுறதுக்கு வெங்காயம், கேரட் இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு பொரிய விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, அரிஞ்சு வச்ச வெங்காயம், கூடவே பார்த்திங்கன்னா கேரட், துருவன கேரட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கின பிறகு நம்ம இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் கேரட் சேர்த்துட்டேன் பாருங்கள். கேரட்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதாக இருக்கும். அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம வதக்கின பொருள் எல்லாத்தையும் மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழிப்பணியார தட்டை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவோட நம்ம வதக்கின வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற்றுறதுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. நான் செக் பண்ணிவிட்டேன், உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ குழிப்பணியார கல் காஞ்சிருச்சா சொல்லிட்டு பார்ப்போம். நல்லாவே காஞ்சி இருக்குது. ஓரளவு கல் காஞ்ச பிறகு தான் பார்த்திங்கன்னா மாவு ஊற்றணும். அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எல்லா குழிப்பணியார குழியிலையும் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு மாவை இப்படி எல்லா குழியிலையும் ஊற்றிக்கிங்க. இப்போ ஓரளவு நல்லா வெந்த பிறகு தட்டு போட்டு மூடணும். தட்டு போட்டு மூடி அந்த பணியாரம் எல்லாம் வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். மாவாக இருக்கிறப்பவே திருப்பி போட்டிங்கன்னா திருப்ப வராது. இப்போ பாருங்கள், எல்லா குழியிலையுமே குழி பணியாரம் ஊற்றியாச்சு. தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லாம் நல்லா முறுமுறுன்னு வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷனரில் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்புறதுக்கு அழகாக வரும். 1 2 கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஓரத்துலேருந்து திருப்புறப்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா திருப்ப வந்துடும். இப்போ நான் எல்லாமே திருப்பி போட்டுட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கல்லில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க. இப்படி விடுறப்ப அழகாக 2 புறமும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒயிட் சட்னி, கார சட்னி, தக்காளி தொக்கு இது எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. எல்லாமே கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க. குழிப்பணியாரத்துக்கு எப்போவுமே சைட் டிஷ் கொஞ்சம் காரம் சாரமாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் சைடிஷாக இன்றைக்கி தக்காளி தொக்கு தாங்க செஞ்சுருக்கேன். நல்ல காரமான தக்காளி தொக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.